என்ன ஆதி அப்படி பாக்குறீங்க? என்ன இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்லையோ? அது என்னமோ தெரியல, என்ன மாயம்னே புரியல. உன்னை மட்டும் தினம் தினம் பார்க்குறப்பெல்லாம் நீ புதுசு புதுசா தெரியல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாரதி, நீ ரொம்ப மோசம். புருஷன் நம்மளை ரசிச்சு இவ்வளோ ஆசையா கவிதை மாதிரிலாம் பேசுறானேன்னு சொல்லி அதை பாராட்டாம அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அப்படியே சாதாரணமா கண்டுக்காம போற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை பாரதி. அப்புறம் ஒரு டைம்ல நான் உன்னை யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கிற நிலைமை வரலாம். ஏங்க, இந்த ஆதியோட வீட்டை விக்கிற விஷயத்துல ஆபீஸ்ல நடந்த மாதிரி நமக்கு எந்த சர்க்கிளும் வந்துடக்கூடாது. ஆமா பவானி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மித்ராவோட கல்யாண விஷயத்தையும் சீக்கிரமா முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை கரெக்டா பண்ண முடியும். இத்தனை வருஷமா அதுக்காகத்தானே பவானி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சதும் சொத்து எல்லாத்தையுமே மித்ரா பேர்ல மாத்திட்டு அதை உடனே உன் பேர்ல மாத்தி ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்ப தயாரா இல்லை. சொத்து வந்ததும் அண்ணனும் தங்கச்சியும் எதிராக திரும்பிட்டாங்கன்னா அது இன்னும் சிக்கலாயிடும். ஹலோ, யாரு? ஹலோ மேடம், நான் வெட்டு ரவி பேசுறேன் மேடம். சொல்லு ரவி. போன் நம்பர்லாம் மாத்திட்டியா என்ன? புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற? எங்க பொழப்பே அப்படிதானே மேடம். நாங்க செய்யற வேலைக்கு இப்படி நம்பரை மாத்திக்கிட்டே தானே இருக்கணும். அதுவும் சரிதான். சரி, என்ன விஷயமா கால் பண்ணிருக்க? பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம் மேடம். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். நான் உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தேன். ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே மேடம். நீ சொல்றது எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. நேரடியா விஷயத்துக்கு வா. வழக்கமா ஏதாவது சம்பவம் பண்ணணும்னா எனக்கு தானே போன் பண்ணுவீங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இப்போ புதுசா ஆளுங்களை இறக்கிருக்கீங்க போல மேடம். இங்க பாரு, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல எதை பத்தி பேசுறேன்னு சொல்லு. இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து பெருசா ஒரு மேட்டர் பண்ணிருக்கீங்க. அதுக்கு எங்களை கூப்பிடாம புதுசா ஒரு கூட்டத்தை இறக்கிருக்கீங்க. நான் எத்தனை வருஷமா உங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்கேன் மேடம். எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், எவ்வளவு பேரை போட்டு தள்ளியிருக்கேன். இப்படி அசால்ட் பண்ற வேலையெல்லாம் நீங்க எனக்கு தானே மேடம் கொடுத்துருக்கணும். இங்க பாரு ரவி, இப்பவும் சொல்றேன், நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஏதோ ரொம்ப தப்பா இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொன்னியே, அங்க என்னதான் நடந்துச்சு? உங்க ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பூந்து போலீஸ்காரங்களே அடிச்சு உங்க ஆளு துரைய லாக்அப்ல இருந்து தூக்கி இருக்காங்க. பவானி, ரவி என்ன சொல்றான்? நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்போ ஏதாவது பிரச்சனையா? சொல்றேங்க. இங்க பாரு ரவி, நீ சொல்ற விஷயமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் துரைய வெளியே எடுக்க சொல்லி யாரையுமே அனுப்பல. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க அனுப்பலையா? அப்படின்னா அத வேற யார் பண்ணிருப்பா மேடம்? எனக்கு ஒன்னும் புரியல ரவி. ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இரு, நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன். சரிங்க மேடம். என்ன பவானி ஆச்சு? ரவி என்ன சொன்னான்? வாங்க, எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க. உங்களோடதுதான். உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமா
எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இந்த வீட்டை விட்டு போறப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். பரவாயில்ல, புருஷனும் பொண்டாட்டியும் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கீங்க. அது கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏ பாரதி, அச்சச்சோ, சத்தம் போடக்கூடாது. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் நான் இப்படி உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதான் உங்க 2 பேரும் மூஞ்சிலையும் எழுதி ஒட்டி இருக்கேன். உங்க மனசுல இருக்கிற குழப்பம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் எப்படி இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதானே? சொல்லிட்டா போச்சு. அந்த துரையை எப்படி பிடிச்சீங்கன்னு யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். எனக்கு பதிலே தெரியல. அந்த துரைலாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்க. அவன் எப்படி சொதப்பி வச்சான்னு பாத்தீங்கல்ல? அந்த துரைய வச்சு என்ன முடிக்க பாத்தீங்க. ஆனா அவனையே வச்சு உங்களை பிடிச்சிட்டேன், பாத்தீங்களா? பாரதி, நான் உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீ பெரிய ஆள் தான்.